மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமியில எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 4 ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 101 பாத்தீங்க அப்படின்னா எத்தனை செவ்வகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க அந்த படத்துல. ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் ஆர் தேர்? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா இருக்கலாம் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 இது ஒரு 8 பெருசா இருக்குல்ல, அது 8 இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, 8 செவ்வகம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த என்டையரா சேர்த்து இது ஒண்ணு இது ஒண்ணு அடுத்து இது ஒண்ணு ஒரு பெருசா இருக்கலாம். அப்ப 8 + 3. சரிங்களா, தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து, சரிங்களா, சோ இந்த இடத்துல இருந்து இது ஒரு செவ்வகம் 1, அடுத்து இந்த இடத்துல ஆரம்பிச்சு இது ஒரு செவ்வகம் 2, அப்ப +2. அப்ப டோட்டல் 13 ரெக்டாங்கிள்ஸ் ஆர் தேர். சரிங்களா, ஆப்ஷன் ஏல இருக்கு. சோ அடுத்து சொல்லிருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேக்குறா. சோ முக்கோணம் பேஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப பேஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 4 பேஸ் இருக்கு. இங்க மேலேயும் 1 2 3 4 4 பேஸ் இருக்கு. சரிங்களா, அப்ப பேசஸ் எல்லாம் எனக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப எல்லாத்தையும் சம் பண்ணிருங்க. 4 3 7 9 10. அப்ப இங்கேயும் 10, அப்ப 20 பிளஸ் இங்க ஒண்ணு 21, இது 22. சரிங்களா, மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 22 முக்கோணங்கள் இருக்கு. 21வது முக்கோணம் வந்து இதான் 21வது முக்கோணம். சரிங்களா, 22வது முக்கோணம் என்னன்னா இதான் 22வது முக்கோணம். ஏன்னா இது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்குள்ள கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இல்லாம வெறும் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன 20 போட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த ஸ்கொயர் பாக்ஸ் கொடுத்தனால அப்ப இது 21வது 22வது கன்சிடர் பண்ணணும். சோ அப்ப இந்த இதுக்கு வந்து 22 முக்கோணங்கள் உள்ளது. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டைஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதுல எது வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்ப குரூப்ல இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்ப இதுவும் ஆப்போசிட். அப்ப 2ஓட ஆப்போசிட் 4, அடுத்து என்ன வந்திருக்கும் 3ஓட ஆப்போசிட் 5, 3ஓட ஆப்போசிட் 5 தனியா இருக்கு 1 6. அப்ப 1ஓட ஆப்போசிட் 6. சோ அப்ப நமக்கு டைஸோட விதி என்ன அப்படின்னா ஒரு எண்ணின் எதிரினானது கண்ணுக்கு புலப்படாது அப்படின்றதா நமக்கு விதி. அப்ப இந்த 3 5 6 கண்ணுக்கு தெரியுது, 3ஓட ஆப்போசிட் தான் 5, 3 5 கண்ணுக்கு தெரியுது. அப்ப இந்த டைஸ் இஸ் ராங். ஏன்னா ஒரு எண்ணோட எதிரியன் கண்ணுக்கு புலப்படக்கூடாது. சரிங்களா, அந்த விதியின் படி. சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1 6 எனக்கு கண்ணுக்கு தெரியுது. சரிங்களா, 1ஓட ஆப்போசிட் 6 கண்ணுக்கு தெரியக்கூடாது. வேற இடத்துல தான் 1 தெரிஞ்சா 6 தெரியக்கூடாது, 6 தெரிஞ்சா 1 தெரியக்கூடாது. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்திருக்கான் 6 கொடுத்திருக்கான், 5 கொடுத்திருக்கான், 4 கொடுத்திருக்கான். சரிங்களா, இதோட ஆப்போசிட் நம்பர் எதுவுமே எனக்கு விசிபிள் ஆகல. ஆனா இந்த பாருங்க 4 2 ஆப்போசிட் தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அப்ப இது தப்பு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி, தட் இஸ் ஆன்சர். சோ அடுத்த क्वेश्चन அதே மாதிரி தான், இவனும் பேர். சோ அப்ப டிவிஷனோட ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னா நாட் ஈக்குவல் இருக்கும். அடுத்து சப்ட்ராக்ஷனோட ஆப்போசிட்ல வந்து ஈக்குவல் இருக்கும். சர்க்கிளோட ஆப்போசிட்ல வந்து நமக்கு என்ன இருக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கும். சோ இவனோட ஆப்போசிட்னா அடுத்து இவனோட ஆப்போசிட்டா இருப்பான். அடுத்து இவனும் தனியா இருக்கான் குரூப்ல இல்லாம, அப்ப அவனோட ஆப்போசிட்ல இருக்கும். சரிங்களா, சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் cannot be made ன்னு சொல்லிட்டாங்க. எது தப்போ அதான் cannot be made. அந்த போன क्वेश्चन வந்து மேட்ல எடுத்தோம், இது cannot be made. சோ அப்படின்ற பட்சத்துல நாட் ஈக்குவல் டு அதோட ஆப்போசிட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா டிவிஷன் வந்திருக்கா. இங்க அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா டிவிஷன், அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு அப்படின்னா அதோட ஆப்போசிட்ல வந்து நாட் ஈக்குவல் டு இல்ல, சர்க்கிளோட ஆப்போசிட் மல்டிப்ளிகேஷன் இல்ல, அடுத்து என்ன சொல்லியிருக்கான் சப்ட்ராக்ஷனோடது இல்ல, அப்ப இது ஃபாலோ ஆகும். சரிங்களா, இது கரெக்டான ஃபிகர். சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு அதோட ஆப்போசிட் டிவிஷன் தெரியல, அடுத்து மைனஸ் அதோட ஆப்போசிட் ஈக்குவல் டு தெரியல, சர்க்கிள் அதோட அப்ப இதுவும் சரிதான் நமக்கு. சரிங்களா, அடுத்து ஈக்குவல் டு அதோட ஆப்போசிட்ல என்ன வந்திருக்கும் அப்படின்னா சப்ட்ராக்ஷன் இல்ல, நாட் ஈக்குவலோட ஆப்போசிட் டிவிஷன் கண்ணுக்கு தெரியல, அடுத்து சர்க்கிளோட ஆப்போசிட் இது, அதுவும் கரெக்ட். சரிங்களா, அப்ப இதுல எது ராங் அதான் கேட்டிருக்கான். அப்ப இந்த क्वेश्चन ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ cannot be made அப்படின்னு கேட்டிருக்கான். இது வராதோ அதுதான். சரிங்களா, சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 11 டிவிசிபிலிட்டி 4 3 2 5 ஒரு क्वेश्चन மார்க் 2 3
அண்ட் 4 இந்த நம்பர் இருக்கிறதுல 11ஆல டிவைட் ஆகுற நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா, 11ஆல டிவைட் ஆகுற நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப 11ஆல டிவைட் ஆகுற நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன, ஆட் பொசிஷன்லாம் நமக்கு தனியா எடுத்துக்கணும். இது ஆட், இது 1ஆம் நம்பர் பொசிஷன், இது 1, இது 2, இது 3, 1 2 3 4 5 6 7 8. அப்ப இவனெல்லாம் நம்ம வந்து ஒட்டுக்கா எடுத்துக்கணும், ஒரு அடிஷன் எடுத்துக்கணும். அப்ப 4 பிளஸ் 2 பிளஸ் எக்ஸ் அதானே பிளஸ் 3. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இவனுக்கு சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்டட் ஈவன் பொசிஷன். அப்ப ஈவன் பொசிஷன்னா 3 பிளஸ் 5 பிளஸ் 2 பிளஸ் 4. சரிங்களா, சோ அப்ப இதை சம் பண்ணலாம். 5 8 10 14 மைனஸ் 6 6 3 7 9 வந்துருச்சு. சரிங்களா, சோ அப்ப 9 வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரணும், ஒண்ணுங்க எனக்கு ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து 11 டிவிசிபிலிட்டியா வரலாம் அல்லது 0 வரலாம். சரிங்களா, சோ 11 இது ரெண்டுக்குமான வித்தியாசம் வந்து ஆட் பொசிஷன் ஈவன் பொசிஷனோட டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்னவா வரணும் அப்படின்னா ஒன்னு 0 வரணும், இல்லைன்னா 11 டிவிசிபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகும். அப்ப இங்க நான் இந்த இடத்துல 5ன்ற நம்பரை போட்டேன் அப்படின்னா இங்க பிளஸ் 5 போட்டேன் அப்படின்னா என்ன வந்திருக்கும், எனக்கு 14 வந்துரும். அப்ப 14 மைனஸ் 14 0. அப்ப இந்த இடத்துல என்னதான் வந்திருக்கும், 5ன்ற நம்பர் தான் அங்க போடணும். போட்டா அந்த என்டையர் நம்பர் டிவிசிபிள் பை 11. ஃபைண்ட் தி ஆவரேஜ்னு சொல்லிட்டாங்க. ஆவரேஜோட ஃபார்முலா என்ன நமக்கு நல்லா தெரியும், சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இல்ல நம்பர் ஆஃப் ஐட்டம் நமக்கு தெரியும், 3 6 9 12 சொல்லி போயிட்டு இருக்கு. அப்ப L minus A by D plus 1 இதான் n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா, n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஏன்னா இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை. T2 minus T1 எனக்கு ஈக்குவலா இருக்கு. 6ல இருந்து 3 கழிச்சா 3, 9ல இருந்து 6 கழிச்சாலும் 3. சோ அப்ப T2 by T2 minus T1 எனக்கு ஈக்குவலா இருக்குன்றனால இந்த கூட்டுத்தொடர் வரிசையில தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப 369 minus 3 divided by D டிஃபரன்ஸ் 3 plus 1. சோ அப்ப 366 divided by 3 plus 1. அப்ப இத அடிச்சிட்டோம் அப்படினா 1 3 3 26 26. அப்ப n equal to 123. சரிங்களா, இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சராசரி கேட்டிருக்கான். அப்ப சராசரியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மொத்தம் தடவை மொத்த எண்ணிக்கை. நான் மொத்த எண்ணிக்கை கண்டுபிடிச்சேன், மொத்தம் கண்டுபிடிக்கணும். மொத்தம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா n by 2 a plus l. இதான் ஃபார்முலா, கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் காண்றதுக்கான ஃபார்முலா n by 2 a plus l. அப்ப n by 2ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 123 by 2. அடுத்து என்ன இருக்கு நமக்கு இன்ட் l minus a அதானே. அப்ப 369 அடுத்து என்ன சொல்லிருக்கான் 3. அது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா l minus a plus l அதான் ஃபார்முலா. சோ அப்ப ஏன்றது முதல் உறுப்பு, எல்ன்றது கடைசி உறுப்பு, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். சோ 72 372. அப்ப 372 இதை அடிச்சு கொடுத்தலாம். நம்ம அடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும், 4 2 8 2 16 6 2 12 186. 186 நமக்கு என்ன வந்திருக்கு பாத்தீங்க அப்படின்னா 123. அது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா என்னால டிவைட் பண்றதுதான் நமக்கு ஆன்சர், டோட்டல் டிவைடட் பை. சோ அப்ப 186 into 123 டிவைடட் பை 123. அப்ப 123 கேன்சல் ஆயிடும். அப்ப 186 தான் இதோட சராசரி. ஆப்ஷன்ல இருக்கு 7. சோ அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் தான் நமக்கு. சிம்பிளிஃபிகேஷன் 14 ஸ்கொயர் 1 into 6 தெரியும், பிளஸ் 179 தெரியும், அப்ப 25 தெரியும். இது எல்லாத்தையும் கூட்டிட வேண்டியதான். சரிங்களா, 6 4 10 11 20க்கு 0 மிச்சம் 2 9 18 19 20க்கு 0 மிச்சம் 2 4. சரிங்களா, அப்ப 400 is equal to x ஸ்கொயர். அப்ப x is equal to 20. சரிங்களா, ஆப்ஷன் B ல இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். சோ சிம்பிளிஃபிகேஷன்ல வந்து எல்லாத்தையும் இதுவும் அடிஷன்ல இருக்கு அதானே. அப்ப இது சப்ட்ராக்ஷன்ல இருக்கு. சப்ட்ராக்ஷன்ல இருக்கு அப்படின்னா இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் 330 வந்துரும். அப்ப 330 447 123 அப்படியே போட்டுடலாம். கழிச்சு போடுறதோட டைரக்டா இங்கே கழிச்சு போட்டீங்கன்னா நம்ம ஈஸியா இருக்கும். 0 8 10க்கு 0 மிச்சம் 1 8 1 9 900. சரிங்களா, அப்ப இங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா x minus 200. சரிங்களா, அப்ப மைனஸ் 200 வந்துச்சா பிளஸ் 200 மாறிடும். அப்ப 1100 ஆன்சர். சரிங்களா, ஆப்ஷன் B ல இருக்கு. கொஸ்டின் நம்பர்
109 109ல பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், மைனஸ் மீன்ஸ் டிவிஷன், மைனஸ் மீன்ஸ் டிவிஷன், y மீன்ஸ் பிளஸ், தென் அடுத்து மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 540 மைனஸ் மீன்ஸ் டிவிஷன், அப்ப டிவைடட் பை 36. அடுத்து நான் சொல்லியிருக்கான் பிளஸ் சொல்லியிருக்கான், பிளஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் 12, y மீன்ஸ் பிளஸ் சொல்லிட்டான் பிளஸ் 75. அடுத்து மல்டிப்ளிகேஷன் சைன் கொடுத்துருக்காங்க, மல்டிபிள் மீன்ஸ் சப்ட்ராக்ஷன் 55 சொல்லிட்டாங்க. சோ அப்ப 1 12 12 3 12 36, 1 3 அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 2 இருக்கு, 8 3 24 180. இப்ப ஃபைனலா என்கிட்ட இருக்கிறது 180 பிளஸ் 75 மைனஸ் 55. அப்ப 180 பிளஸ் 20 ஆன்சர் 200. ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்த क्वेश्चन பாருங்க, எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, நேர்கோடுகள் இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த படத்துல நேர்கோடுகள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நேர்கோடுன்றது என்னன்னா எட்ஜ் டு எட்ஜ் டிராவல் பண்றது, சரிங்களா? ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு. அப்ப இங்க இருந்து இங்க 1 ஒரு கோடு நேர்கோடா இருக்கு. அடுத்து இங்க இருந்து இங்க 2 நேர்கோடு இருக்கு. அடுத்து இங்க இருந்து இங்க 3 நேர்கோடு இருக்கு. ஏன்னா இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, 3, இது 1 4. அடுத்து என்ன இருக்கு, இதுல இருந்து இது 5 6 7 8 9 10, சரிங்களா? 10 நேர்கோடுகள் உள்ளன. இது வந்து ஓவல் ஷேப் கோடு, இது ஓவலா இருக்கு, இது ஓவலா இருக்கு, நேர்கோடா இல்ல. நேர்கோடான்றது என்னது, ஹரிசாண்டலா இருக்கணும், வெர்டிகலா இருக்கணும், இல்ல சாய்வு கோடா இருக்கணும். அங்கேயும் புள்ளி டு புள்ளி தான் இருக்கும். ஒரு டாட்ல இருந்து இன்னொரு டாட் இந்த இதுல போறப்ப ஓவல் ஷேப்ல இருக்கு, அது நேர்கோடுல கணக்குல வராது. சோ தட் ஆன்சர் இஸ் 10. அடுத்த என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எத்தனை சதுரங்கள் உள்ளதுன்னு கேக்குறாங்க. அப்ப சதுரத்தை பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஈக்குவலா இருக்கிறது ரோ வைஸ் காலம் வைஸ் ஈக்குவலா இருக்கணும், ரோ வைஸ் காலம் வைஸ் ஈக்குவலா இல்லாம இருக்கணும், சரிங்களா? இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். சோ இந்த क्वेश्चन பாருங்க, 1 2 3 1 2 3 ரோ வைஸ் காலம் வைஸ் எனக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப ரோ வைஸ் காலம் வைஸ் ஈக்குவலா இருந்துச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணிருங்க. அப்ப 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், சரிங்களா? அப்ப 1 பிளஸ் 4 பிளஸ் 9. சோ அப்ப 14 இருக்கு இப்ப, சரிங்களா? 14 சதுரங்கள் இருக்கு. எல்லாம் போட்டாச்சு, இதெல்லாம் சேர்த்தோம்னா 14 சதுரம், 1 2 3 இதெல்லாம் சேர்த்தோம்னா 14 சதுரம் இருக்கு. இது 15வது சதுரம், இது 16வது சதுரம். குட்டி சதுரம் இருக்குல்ல உள்ள, செப்பரேட் பண்ணணும். இது வந்து கிராஸ் பண்ணிட்டான், கிராஸ் பண்ணா எனக்கு ட்ரையாங்கிள் தான் வரும், சரிங்களா? ஸ்கொயர் வராது. சோ தட் இந்த பர்టిక్యులர் क्वेश्चनக்கு ஆன்சர் 16 சதுரங்கள் உள்ளது. சோ எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு, அந்த ஸ்கொயர் பாக்ஸ கிராஸா அப்படி ஒரு கோடு போட்டிருக்கான். ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்ல கிராஸா கோடு போட்டானா 8 முக்கோணம் இருக்குன்னு நமக்கு தெரியும். 1 2 3 4 4 பேஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன, 4 × 2 8 நம்ம போட்டு போயிடலாம். அதே மாதிரிதான் இந்த பாக்ஸ் இருக்கா, நமக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் அதுல கிராஸா போட்டிருக்கானா, அப்ப இதுல 8 முக்கோணம் இருக்குமா? இது 9வது முக்கோணம் தனியா இருக்கா, சரிங்களா? சோ the answer is 9. சோ அப்ப இதுல நம்ம கவுண்ட்ல வராது, ஏன்னா அது முக்கோணம் கிடையாது, சரிங்களா? சோ the particular question answer 9. சோ எத்தனை நேர்கோடுகள் உள்ளது அப்படின்றத क्वेश्चंसல கேட்டிருக்காங்க. சோ அதே போல ஆன்சர் பண்ணிடலாம். இங்க இருந்து இங்க பாருங்க, ஒரு எட்ஜ் 1, அடுத்து இங்க 2 இந்த மூலை, சரிங்களா? அடுத்து இங்க இருந்து இங்க 3 எண்ட் இங்க வந்திருக்கு, சரிங்களா? 3 கோடு போட்டோம்னா அடுத்து இங்க இருந்து இங்க 4, இது 5, இதுல இருந்து இங்க 6, இதுல இருந்து 7, சரிங்களா? அடுத்து இதுல இருந்து இது 8, இதுல இருந்து இது 9, இந்த மூலையில இருந்து இந்த மூலை வரைக்கும், சரிங்களா? சோ அப்ப இந்த பர்టిక్యులர்ல வந்து நமக்கு 9 நேர்கோடுகள் உள்ளது, சரிங்களா? ஏன்னா எட்ஜ் டு எட்ஜ் தான் நீங்க கால்குலேட் பண்ணணும், சரிங்களா? ஒரு புள்ளியில இருந்து ஒரு புள்ளி. இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் தான் எட்ஜ் இருக்கு, நீங்க இங்க வச்சு போட்ட கூடாது. இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு கோடு அப்படின்னு சொல்லி போட்ட கூடாது. இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு கோடு இருக்கு சார், அதுக்கப்புறம் இதுல இருந்து இது ஒரு கோடா எடுத்துக்கிறேன், அப்படி எடுக்க கூடாது. புள்ளியில இருந்து புள்ளி தான். சோ இங்க ஒரு நேர்கோடு இருக்கு, நடுவுல எத்தனை பிரான்சஸ் வேணாலும் பிரியலாம், மேலே கீழே இப்படி எல்லாம் பிரியலாம். அப்ப நான் அந்த பிரியில இந்த இடத்த வச்சுதான் நான் வந்து பார்டர் பிடிக்க மாட்டேன். இந்த லெஃப்ட் டு இந்த ரைட் எங்க போகுதோ அதுதான் ஒரு நேர்கோடு, சரிங்களா? சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து 9 இருக்கு. சோ அடுத்த क्वेश्चंस பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைன். how many straight lines are there, சரிங்களா? so as usual 1 2 3 4 5 6
7 8 and 9. சரிங்களா? 9 நேர்கோடுகள் உள்ளது. சரிங்களா? அதெல்லாம் வந்து ஓவல் ஷேப்ல இருக்கு, அது வராது ஸ்ட்ரெயிட் லைன்ல, நம்ம விட்டுறலாம். எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு, எத்தனை சதுரம் இருக்குன்னு கேக்குறாங்க. சோ சதுரம் அப்ப 1 2 3 1 2 3 அப்ப 1 2 3 1 2 3 ரோ வைஸ் காலம் வைஸ் ஈக்குவலா இருக்கு, அப்படிதானே? அப்ப ரோ வைஸ் காலம் வைஸ் ஈக்குவலா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்ன்றது நமக்கு நல்லா தெரியும். என்ன செய்யணும்? அப்படியே ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப்ப 9 பிளஸ் 4 பிளஸ் 1. சரிங்களா? சோ 14. இந்த உள்ள ஒரு குட்டியா ஒண்ணு இருக்கா 14க்குள்ள? சரிங்களா? சோ 1 15 மொத்தம். சரிங்களா? சோ அடுத்த क्वेश्चंस பாருங்க. ஒரு ஈக்குவேட் கொடுத்திருக்காங்க 20. மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் சப்ட்ராக்ஷன் 12. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? அடிஷன் மீன்ஸ் டிவிஷன். சோ அடுத்து சப்ட்ராக்ஷன் மீன்ஸ் நமக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படினா அடிஷன் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அப்ப 4 க்கு அடுத்து 16. அடுத்து டிவிஷன் மீன்ஸ் என்ன சொல்லிருக்காங்க? மல்டிப்ளிகேஷன் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ as per the board marks படி ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணனும், ஏனா பிராக்கெட் ஆஃப் இல்ல, அடுத்து டிவிஷன் தான். சோ 3 அடுத்து என்ன பண்ணனும்? பிளஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும், ஏனா அதான் விதி. சரிங்களா? அதான் விதியில இருக்கு. சோ 50 80. சோ இப்ப பிளஸ் எல்லாம் கூட்டிக்கலாம், மைனஸ் எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சோ 80 20 100 100 மைனஸ் 3 97. சரிங்களா? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் 97, ஆப்ஷன் டி ல இருக்கு. அடுத்த क्वेश्चन பாத்தீங்க அப்படினா 15 5 9 3 6 அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த டிவிஷன் சொல்லிருக்காங்க. டிவிஷன் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் சப்ட்ராக்ஷன். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? அடிஷன் மீன்ஸ் டிவிஷன். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா சப்ட்ராக்ஷன் மீன்ஸ் அடிஷன் அப்படினு சொல்லிருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ as per the board marks படி டிவிஷன் பண்ணனும் ஃபர்ஸ்ட். சோ 3 டைம்ஸ் மைனஸ் தென் அடுத்து பண்ணனும் மல்டிப்ளிகேஷன், அதானே 75. ஓகேவா? சோ அப்ப 75 plus 3 ஆன்சர் 78. சரிங்களா? ஆப்ஷன் ஏ ல இருக்கு. சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. 48 10 12 16 அப்படினு சொல்லிட்டாங்க. r அப்படினு சொல்லிட்டாங்க. r indicates y ன்னு சொல்றாங்க. r indicates y. சோ அப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படினா p q r s t w ன்றாங்க. அப்ப இங்க நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? பிளஸ் இருக்கு, சப்ட்ராக்ஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்ப y ன்றது என்னது? r ன்றது டிவிஷன். அப்ப 40 divided by 8. அடுத்து w சொல்றாங்க. w னா இண்டிகேட்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படினா t இண்டிகேட்ஸ் வந்து சப்ட்ராக்ஷன் அப்படினு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா p இண்டிகேஷன் அடிஷன் சொல்றாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் 5 போட்டாச்சு. அப்புறம் 5 × 10. சரிங்களா? 50. அடுத்து மைனஸ் 12 பிளஸ் 16. அப்ப 50 பிளஸ் 4 54 என்பது விடை. சரிங்களா? ஆப்ஷன் டி ல இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா டைரக்ட் क्वेश्चंस தான். போர்ட் மார்க்ஸ் பேஸ் பண்ணி 35 63 7 4. சோ கிரேட்டர் than சொல்லி கொடுத்திருக்கான். கிரேட்டர் than மீன்ஸ் நமக்கு என்ன சொல்லிருக்கான் அப்படினா பிளஸ். அடுத்து என்ன சொல்லிருக்கான் அப்படினா டாலர் மீன்ஸ் நமக்கு என்ன அப்படினா டிவைடட் பை அப்படி சொல்லிட்டாங்க. அடுத்து லெஸ் than மீன்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா லெஸ் than மீன்ஸ் மைனஸ் அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப இது 9 plus 35 minus 4 அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப 35 plus 5 answer is 40. ஆப்ஷன் பி ல இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா 17 11 12 9 அப்படி சொல்றாங்க. டிவிஷன் மீன்ஸ் சோ டிவிஷன் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு நமக்கு. அடுத்து சப்ட்ராக்ஷன் மீன்ஸ் அடிஷன் சொல்லிட்டாங்க. சோ அடுத்து என்ன சொல்லிட்டாங்க அப்படினா பிளஸ் மீன்ஸ் டிவைடட் பை அப்படினு சொல்லிட்டாங்க. சரிங்களா? பிளஸ் மீன்ஸ் டிவைடட் பை அப்படினு நமக்கு சொல்லிருக்காங்க. சோ அப்படி பார்த்தோம் அப்படினா நமக்கு ஆன்சர் என்ன அப்படினா 12 divided by 9. அப்ப இது அடிச்சிட்டோம் அப்படினா நமக்கு என்ன வந்திருக்கும்? 4 3 12 3 3 9. சரிங்களா? சோ அப்ப இது மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கும்? 17 × 11. அப்ப 170 plus ஒரு 11 17. சோ அப்ப 87 187. சோ அப்ப
187 பிளஸ் 4/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 3 டைம் வரும். 21 மிச்சம் 2 ஓட்டா 24 25 26 6 மிச்சம் 2 1 3 3 4 5 561 61 பிளஸ் 4 565. அப்ப 565 டிவைடட் பை 3 1 3 3. ஸோ மிச்சம் எங்க இருக்கும் 8 3 24 8 3 24 188. 8 3 24 மிச்சம் 1 3 9 188.3. So the early answer is 189 தான். So the next question பாத்தீங்க அப்படின்னா 12 6 8 65 and 5 டாலர் மீன்ஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஹேஷ் மீன்ஸ் சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார் மீன்ஸ் டிவிஷன் அப்படின்ட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பார்த்து தான் பண்ணணும். அப்ப டிவைட் பண்ணா 13. அடுத்து மல்டிபிள் பண்ணோம் 6 48. இங்க மைனஸ் சைன் இருக்கு அப்படியே போட்டுடலாம். பிளஸ் 12 போட்டுடலாம். 48 50 60 மைனஸ் 13 47 என்பது விடை. ஆப்ஷன் சில இருக்கு. சரிங்களா? சோ இப்ப பார்த்தது நம்ம என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 சைக்காலஜி அண்ட் மேக்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். நம்ம பார்ட் 2ல அடுத்த வீடியோ நான் பார்க்கலாம். தேங்க்யூ.